நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்று மதுரை வீரன் வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். தென்னகத்தின் பெருமை மிக்க நகரம் மதுரை. கோபுரங்கள் மேகத்தை தொட்டன, சந்தைகள் செழித்தன, மக்கள் உழைத்தனர். ஆனால் அந்த அழகான நகரத்திற்கு பின்னால் அச்சம் இருந்தது. கொள்ளையர்கள், அநியாயம், பலவீனரை ஒடுக்குபவர்கள். மக்கள் மனதில் அமைதி இல்லை. அந்த காலத்தில் ஒரு இரவு வானம் வித்தியாசமாக இருந்தது. கருமேகங்கள் சூழ்ந்தன, மின்னல் பிளந்தது, இடியோசை பூமியை அதிரச் செய்தது. அதே நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த உடனே சத்தமாக அழவில்லை. அவன் கண்களை திறந்து சுற்றிலும் பார்த்தான். அது ஒரு சாதாரண பார்வை இல்லை, எதையோ உணர்ந்த பார்வை. கிராமத்து மூதாட்டி ஒருவர் குழந்தையை பார்த்து மெதுவாக சொன்னாள், இந்த குழந்தை சாதாரணமில்லை, இவன் பிறந்ததே ஒரு காரணத்திற்காக என்று. அவனுக்கு வீரன் என்று பெயர் வைத்தனர். சிறு வயதிலேயே வீரன் மிகவும் பலம் கொண்டவன். மற்ற குழந்தைகள் விளையாடும் போது அவன் தன் வயதை விட பெரிய கற்களை தூக்குவான். ஆனால் பலத்தை விட பெரியது அவன் மனது. ஒரு நாள் ஒரு முதியவர் தண்ணீர் குடம் சுமந்து தடுமாறினார். வீரன் உடனே ஓடிச் சென்று குடத்தை தூக்கி கொண்டான். தாத்தா, நான் கொண்டு வருகிறேன் என்றான். முதியவரின் கண்களில் கண்ணீர் வந்தது. உன் பலம் உடலில் மட்டும் இல்லை பிள்ளை, இதயத்திலும் இருக்கு என்றார். காலம் நகர்ந்தது. வீரன் வளர வளர அவன் வீரமும் வளர்ந்தது. ஒரு நாள் கிராமத்தில் பெரும் சண்டை நடந்தது. சில பலவந்தர்கள் ஒரு ஏழை விவசாயியை அடித்து கொண்டிருந்தனர். கடன் கொடுத்தோம், பணம் தர முடியாதா என்று அடித்தனர். அந்த நேரத்தில் வீரன் அங்கு வந்தான். நிறுத்துங்கள் என்றான். அவர்கள் திரும்பி பார்த்து, நீ யார் என்று கேட்டனர். வீரன் மெதுவாக முன்வந்தான். பலவீனமானவனை அடிப்பவன் வீரன் இல்லை என்றான். அவர்கள் சிரித்தனர். அப்படியா, நீ என்ன செய்ய போகிறாய் என்று ஒருவன் வீரனை தள்ள முயன்றான். அடுத்த நொடி அவன் தரையில் விழுந்தான். மற்றவர்கள் அதிர்ந்தனர். சிறுவனாக இருந்தாலும் வீரனின் பலம் அசுரம். அந்த நாளில் இருந்து கிராமம் முழுவதும் ஒரு பெயர் ஒலிக்கத் தொடங்கியது. வீரன், வீரன், வீரன் என்பதே அது. ஆண்டுகள் சென்றன. சிறுவனாக இருந்த வீரன் இப்போது வலிமை மிக்க இளைஞன். உயரமான உருவம், பரந்த தோள், தீப்பொறி போல கண்கள். வாழ்வீச்சில் இணையில்லை. சிலம்பத்தில் சாம்பியன், குதிரை ஏற்றத்தில் வல்லவன். அவன் பெயர் எல்லைகளை தாண்டி பரவியது. அந்த நேரத்தில் காட்டுப்பகுதியில் கொள்ளையர்கள் கொடூரமாக செயல்பட்டனர். வணிகர்களின் பொருட்களை பறித்தனர், பயணிகளை கொடுமைப்படுத்தினர். ஒரு இரவு வணிகர்களின் வண்டிகளை கொள்ளையர்கள் சூழ்ந்தனர். எல்லா பொருளையும் கீழே போடுங்கள் என்றதும் மக்கள் பயத்தில் நடுங்கினர். அந்த நேரத்தில் தொலைவில் குதிரை சத்தம் கேட்டது. தடக் 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 என்று கேட்டது. மண்ணில் தூசி எழுந்தது. இருளை கிழித்து ஒருவன் வந்தான். அவன் குதிரையிலிருந்து இறங்கினான். அவன் கையில் வாள் மின்னியது. அவன் ஒரே வார்த்தை சொன்னான், அவர்களை விடுங்கள் என்று. கொள்ளையர்கள் சிரித்தனர். நீ ஒருவனா என்று. வீரன் சிரித்தான். ஒருவன் போதும் என்றான். அடுத்த நொடியில் போர் வெடித்தது. வாள் மின்னியது. கத்தல்கள் எழுந்தன. ஒருவன் தாக்கினான். வீரன் தவிர்த்தான். மற்றொருவன் வந்தான். ஒரே அடி. மூன்றாவது ஒருவன் பாய்ந்தான். தரையில் விழுந்தான். சில நிமிடங்களில் அனைத்து கொள்ளையர்களும் தோற்றனர். வணிகர்கள் கண் கலங்கினர். நாங்கள் உயிருடன் இருக்க காரணம் நீதான் என்றனர். வீரன் அமைதியாக சொன்னான், அநியாயம் பார்க்கும்போது அமைதியாக இருப்பதே பெரிய தவறு என்று. அந்த இரவிலிருந்து அவன் பெயர் மதுரை வீரன் என்று நிலைத்தது.
மக்கள் சொன்னார்கள், இவன் சாதாரண மனிதன் இல்லை, இந்த மண்ணின் காவலன் என்று. ஆனால் வீரனின் வாழ்க்கையில் இன்னும் பெரிய திருப்பம் காத்திருந்தது. அரண்மனையிலிருந்து அழைப்பு வந்தது. மன்னர் அவனை நேரில் பார்க்க விரும்பினார். மதுரை வீரன் என்ற பெயர் இப்போது எங்கும் ஒலித்தது. கிராமங்களில், சந்தைகளில், வணிகர்களின் கூடாரங்களில் ஒரே பேச்சு. கொள்ளையர்களை ஒருவனாக எதிர்த்த அந்த வீரன் யார்? இந்த செய்தி விரைவில் மதுரை அரசவையையும் அடைந்தது. மன்னர் அமைச்சர்களை நோக்கி கேட்டார். மக்கள் வாயில் ஒரே பெயர் கேட்கிறது, மதுரை வீரன். அவன் உண்மையில் யார் என்று கேட்டார். ஒரு அமைச்சர் தலை வணங்கி சொன்னார், அரசே, அவன் வாளில் வீரன் மட்டுமல்ல, நீதியில் உறுதியானவன், ஏழைகளின் காவலன் என்று. மன்னர் சிந்தித்தார். அவனை உடனே அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள் என்றார். சில நாட்கள் கழித்து அரண்மனை வாசலில் வீரன் நின்றான். உயரமான கோபுரங்கள், தங்க அலங்காரங்கள், காவலர்களின் வரிசை. ஆனால் வீரனின் முகத்தில் பயமில்லை. அவன் அமைதியாக உள்ளே நுழைந்தான். அரசவையில் பல கண்கள் அவனை பார்த்தன. சிலரின் கண்களில் வியப்பு, சிலரின் கண்களில் பொறாமை. மன்னர் கேட்டார், நீயா மதுரை வீரன் என்று கேட்டார். வீரன் தலை குனிந்தான். ஆம் அரசே என்றான். உன் வீரத்தை பற்றி நிறைய கேட்டேன், உனக்கு வேண்டியது என்ன என்றார். வீரன் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. மக்கள் பயமின்றி வாழ வேண்டும் என்றான். அரசவையில் அமைதி. அந்த வார்த்தைகள் மன்னரின் இதயத்தை தொட்டன. செல்வம் வேண்டாமா, நிலம் வேண்டாமா என்று கேட்டார். வீரன் மெதுவாக சொன்னான், நீதியே இருந்தால் எல்லாம் இருக்கும் அரசே என்றான். மன்னரின் முகத்தில் புன்னகை. இனிமேல் நீ என் படையின் முக்கிய வீரன் என்றார். அரசவையில் கைதட்டல் முழங்கியது. ஆனால் எல்லோரும் மகிழவில்லை. அமைச்சர்களில் சிலர் மனதில் சதி விதைத்தனர். இவன் மன்னரின் நம்பிக்கையை கைப்பற்றி விட்டான் என்று. பொறாமையின் தீ மெதுவாக எரியத் தொடங்கியது. அரண்மனையில் வீரனின் வாழ்க்கை புதிய திருப்பம் பெற்றது. ஒரு நாள் மாலை, சூரியன் மறையும் நேரம். அரண்மனை தோட்டம் மலர் மணத்தில் மூழ்கியிருந்தது. மெல்லிய காற்று வீசியது. அந்த நேரத்தில் வீரன் தனியாக நடந்தான். அப்போது அவன் கண்கள் ஒருவரை கண்டன. மலர்களின் நடுவே நின்றாள் ஒரு இளம் பெண். அவள் பெயர் பொம்மி. அழகு மட்டுமல்ல, அவள் கண்களில் அறிவும் தைரியமும் இருந்தது. வீரன் சில நொடிகள் பேச முடியாமல் நின்றான். பொம்மி மெதுவாக திரும்பி பார்த்தாள். அவள் சிரித்தாள். நீங்கள்தான் மதுரை வீரனா என்று கேட்டாள். வீரன் சற்று திகைத்துவிட்டு ஆம் என்றான். உங்களை பற்றி நிறைய கேட்டிருக்கிறேன் என்றாள். வீரன் சிரித்தான். என்னை பற்றி நல்லதா கெட்டதா என்று கேட்டதும் பொம்மி சிரித்தாள். நீதிக்காக போராடுபவர் என்றதும் வீரன் அமைதியாக பார்த்தான். அவள் கேட்டாள், உங்களுக்கு பயம் என்றே இல்லையா என்று கேட்டாள். வீரன் மெதுவாக சொன்னான், இருக்கிறது என்று. பொம்மி ஆச்சரியப்பட்டாள். எதற்கு என்று கேட்டதும் வீரன் அவள் கண்களை பார்த்தான். நான் காப்பாற்ற வேண்டியவர்களை இழப்பதற்கு என்றதும் அந்த வார்த்தைகள் பொம்மியின் இதயத்தில் ஒலித்தன. ஒரு நொடி இருவரும் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அந்த அமைதியில் சொல்லப்படாத 1000 வார்த்தைகள் இருந்தன. அந்த நாளிலிருந்து அவர்கள் அடிக்கடி சந்திக்கத் தொடங்கினர். பேச்சு நட்பாக மாறியது. நட்பு காதலாக மலர்ந்தது. ஆனால்
அவர்களின் காதலை சிலர் கவனித்தனர். அந்த பொறாமை கொண்டவர்கள் இதை வாய்ப்பாக மாற்ற திட்டமிட்டனர். வீரனை வீழ்த்த இதுவே சரியான நேரம் என்று அவர்கள் சதி தீட்டத் தொடங்கினர். இப்போது மதுரை வீரனின் வாழ்க்கை மிக பெரிய சோதனையை நோக்கி நகர்ந்தது. அரண்மனை தோட்டத்தில் மலர்ந்த அந்த நட்பு இப்போது ஆழமான காதலாக மாறியது. மதுரை வீரன் மற்றும் பொம்மி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் ஒரு நாளும் இருக்க முடியாத நிலை. மாலை நேரம் வந்தாலே அரண்மனை தோட்டம் அவர்களின் சந்திப்புக்காக காத்திருப்பது போல இருந்தது. ஒரு நாள் மாலை வானம் ஆரஞ்சு நிறத்தில் ஜொலித்தது. பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்பின. மெதுவான காற்று மலர்களை அசைத்தது. அந்த நேரத்தில் பொம்மி மெதுவாக வந்தாள். வீரன் ஏற்கனவே காத்திருந்தான். பொம்மி சிரித்தாள். இவ்வளவு நேரம் காத்திருந்தீர்களா என்றதும் வீரன் சிரித்தான். காத்திருப்பது நேரத்தை நீளமாக்கும். ஆனால் உன்னை பார்த்தவுடன் அந்த நேரம் மறைந்து விடுகிறது என்று பொம்மியின் கன்னங்கள் சிவந்தன. வீரா, நீங்கள் போர்க்களத்தில் அஞ்சாதவர். ஆனால் காதலில் இப்படி மென்மையாக பேசுவீர்கள் என்று நினைக்கவில்லை என்றதும் வீரன் மெதுவாக சிரித்தான். போர்க்களத்தில் வாள் பேசும், காதலில் இதயம் பேசும் என்றான். பொம்மி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக கேட்டாள், ஒரு நாள் உங்களுக்கு ஏதாவது நடந்தால் என்றதும் வீரன் அவள் பேச்சை நிறுத்தினான். அப்படி சொல்லாதே என்றான். இல்லை, பதில் சொல்லுங்கள் என்றாள். வீரன் வானத்தை நோக்கி பார்த்தான். உடல் இல்லாமல் போகலாம், ஆனால் உண்மையான காதல் மறையாது என்றான். அந்த வார்த்தை பொம்மியின் கண்களில் நீரை வரவழைத்தது. அவள் மெதுவாக சொன்னாள், நான் உங்களை இழக்க விரும்பவில்லை என்று. வீரன் அவளை நோக்கி பார்த்தான். நானும் என்றான். ஆனால் இந்த காதலை எல்லோரும் மகிழ்ச்சியுடன் பார்க்கவில்லை. அரசவையில் சில அமைச்சர்கள், படைத்தலைவர்கள் மனதில் பொறாமை கொண்டு எரிந்தனர். மன்னரின் நம்பிக்கை இவனிடம், இப்போது அரண்மனை பெண்களின் மனமும் இவனிடம். இவனை இப்போது தடுக்கவில்லை என்றால் நாளை நமக்கு இடமே இருக்காது என்ற பொறாமையுடன் அவர்கள் ரகசியமாக கூடினர். ஒரு இருண்ட அறை, எரியும் விளக்கின் ஒளி மட்டும். ஒருவன் கோபமாக சொன்னான், வாளால் வெல்ல முடியாது என்று. மற்றொருவன் மெதுவாக சிரித்தான், வீரனை வாளால் அல்ல சதியால் வீழ்த்த வேண்டும் என்று. அனைவரும் அமைதியாகினர். எப்படி என்று கேட்டதும் அவன் நெருங்கிச் சொன்னான், அவனுடைய பலம் என்ன? மக்களின் நம்பிக்கை. பலவீனம்? சில நொடிகள் அமைதி. பிறகு குளிர்ந்த குரலில் அவன் சொன்னான், பொம்மி என்று. அந்த வார்த்தை அறையை இன்னும் குளிரச் செய்தது. அவர்கள் சதித்திட்டம் தீட்டத் தொடங்கினர். அதே நேரத்தில் வீரனுக்கு ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்ற உணர்வு வந்தது. அவன் இரவு காவலில் நின்றிருந்தான். தூரத்தில் மதுரை நகர விளக்குகள் தெரிந்தன. அவன் மனதில் குழப்பம். ஏன் மனம் அமைதி இல்லை? அந்த நேரத்தில் அவனுடைய நம்பிக்கைக்குரிய நண்பன் ஓடி வந்தான். வீரா என்றான். என்ன என்று கேட்டான். அவன் மூச்சு திணறிக்கொண்டே சொன்னான், அரண்மனையில் உன்னை எதிர்த்து ஏதோ நடக்கிறது. நான் சிலரின் பேச்சை கேட்டேன் என்றான். வீரனின் கண்கள் கூர்மையானது. என்ன கேட்டாய் என்று கேட்டதும் சதி என்று சொன்னான். வீரன் அமைதியாக நின்றான். அவன் முகத்தில் பயமில்லை, ஆனால் ஒரு ஆழமான சிந்தனை. சரி, உண்மை விரைவில் வெளிவரும் என்றான். ஆனால் அவனுக்கு தெரியாது, அந்த சதி ஏற்கனவே அவனை சுற்றி வலையை விரித்துவிட்டது. அடுத்த நாள் காலை அரண்மனை வாசலில் திடீரென சத்தம் எழுந்தது. காவலர்கள் வரிசையாக நின்றனர். ஒரு அரச தூதுவர் வீரனை நோக்கி வந்தான். மன்னர் உடனடியாக உங்களை அழைக்கிறார் என்றான்.
அந்த குரலில் ஏதோ மாறுபாடு இருந்தது. வீரன் ஒரு நொடி தூதுவரின் முகத்தை பார்த்தான். ஏதோ தவறு, மிகப்பெரிய தவறு. அவன் அரண்மனை மண்டபத்தை நோக்கி மெதுவாக நடந்தான். அங்கே அவனுக்காக காத்திருந்தது வெறும் விசாரணை அல்ல, அவன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப்போகும் தீர்ப்பு. அரண்மனை மண்டபம் அந்த நாள் வழக்கத்திற்கு மாறாக கனமான அமைதியில் மூழ்கியிருந்தது. வழக்கமாக வீரன் வரும்போது மரியாதையுடன் தலை குனியும் அரசவையினர் இன்று அவனை வேறொரு பார்வையில் பார்த்தனர். சிலரின் கண்களில் இரக்கம், சிலரின் கண்களில் பயம், சிலரின் கண்களில் மறைக்கப்பட்ட வெற்றி. மதுரை வீரன் மெதுவாக மண்டபத்திற்குள் நுழைந்தான். அவன் நேராக மன்னரை போய் பார்த்தான். மன்னரின் முகம் கடுமையாக இருந்தது. முன்பு இருந்த பாசமான பார்வை இல்லை, குளிர்ந்த கோபம் மட்டும். வீரன் தலை வணங்கினான். அரசே, அழைத்தீர்களா என்று கேட்டான். மன்னர் சில நொடிகள் பேசவில்லை. இந்த அமைதியே மண்டபத்தை இன்னும் பதட்டமாக்கியது. பிறகு மன்னரின் குரல் முழங்கியது. மதுரை வீரா என்றார். அரசே என்று கேட்டான். உன் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்துள்ளது என்றார். அரசவையில் கிசுகிசுப்பு. வீரனின் புருவம் சற்றே சுருங்கியது. என்ன குற்றச்சாட்டு என்று கேட்டான். அமைச்சர்களில் ஒருவன் முன் வந்தான். அவன் கையில் ஒரு சுருள். அவன் குரல் குளிர்ச்சியாக இருந்தது. அரசை வீழ்த்த சதி செய்ததாகவும் அரச குடும்ப நம்பிக்கையை துரோகம் செய்ததாகவும் குற்றம். மண்டபம் முழுவதும் அதிர்ச்சி. வீரன் அசையாமல் நின்றான். சில நொடிகள் அமைதி. பிறகு அவன் மெதுவாக சொன்னான், இது பொய் என்றான். அமைச்சன் சிரித்தான். அப்படியா? சாட்சி இருக்கிறது என்றான். எந்த சாட்சி என்றான். அமைச்சன் நாடகமாய் சுருளை திறந்தான். இரகசிய சந்திப்புகள், மறைமுக தகவல்கள், அரண்மனை விதிகளை மீறிய உறவுகள். அந்த கடைசி வார்த்தை கேட்டவுடன் வீரனின் மனம் ஒரே இடத்தில் நின்றது. பொம்மி. அவன் உடனே புரிந்து கொண்டான், இது அரசியல் சதி மட்டுமல்ல, அவனுடைய காதலையே ஆயுதமாக்கி இருந்தனர். அந்த நேரத்தில் அரண்மனை வாசலில் ஒரு குரல், நிறுத்துங்கள் என்று. அனைவரும் திரும்பி பார்த்தனர். அவள் பொம்மி. மூச்சு திணறியபடி ஓடி வந்தாள். அவள் கண்களில் கண்ணீர். அது பொய், எல்லாமே பொய் என்றாள். அமைச்சர்கள் பதறினர். மன்னர் கடுமையாக கேட்டார், பொம்மி, அரசவையில் கவனமாக பேசு என்றார். பொம்மி நடுங்கும் குரலில் சொன்னாள், வீரன் துரோகி அல்ல அரசே, அவர் உயிரையே இந்த நாட்டுக்காக வைத்தவர் என்று. அமைச்சன் இடைமறித்தான். அரசே, காதல் கண்களை மூடுகிறது என்றான். பொம்மி கோபத்தால் திரும்பினாள். பொய் சொல்லாதீர்கள் என்றாள். அமைச்சன் சிரித்தான். அப்படியானால் ஏன் இரகசிய சந்திப்புகள் என்று கேட்டான். பொம்மி சில நொடிகள் பேச முடியாமல் நின்றாள். அரசவையின் பார்வைகள் அவள் மீது விழுந்தன. அவள் கண்ணீருடன் சொன்னாள், ஆம், நான் அவரை நேசிக்கிறேன் என்றாள். அந்த வார்த்தை மண்டபத்தில் இடியாய் விழுந்தது. அமைதி. மன்னரின் முகம் கடினமானது. அமைச்சர்கள் உள்ளுக்குள் மகிழ்ந்தனர். அவர்களின் வலை இறுகி கொண்டிருந்தது. வீரன் மெதுவாக முன்வந்தான். அரசே, நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றான். சொல் என்றார். நான் துரோகம் செய்யவில்லை என்று கூறினான். மன்னர் கடுமையாக பார்த்தார். ஆனால் அரச விதிகளை மீறியிருக்கிறாய் என்றார். வீரன் பதிலளித்தான். காதல் குற்றமல்ல என்றான். அந்த வார்த்தை பலரின் இதயத்தை தொட்டது. ஆனால் மன்னரின் கோபம் குறையவில்லை. மதுரை வீரா, நான் உன்னை நம்பினேன் என்றார். வீரன் அமைதியாக சொன்னான், அந்த நம்பிக்கையை நான் உடைக்கவில்லை என்று. அப்படியெனில் இவையெல்லாம் என்று கேட்டார். வீரன் அரசவையை நோக்கி பார்த்தான். ஒவ்வொரு முகத்தையும் கவனித்தான். சதியாளர்களின் கண்களில் பதற்றம் இருந்தது. அவன் மெதுவாக சொன்னான்,
உண்மை ஒரு நாள் வெளிவரும் என்று. ஆனால் அந்த நாளில் உண்மையை விட சதி பலமாக இருந்தது. மன்னர் எழுந்து நின்றார். அவரது குரல் மண்டபத்தை அதிர வைத்தது. விசாரணை முடியும் வரை மதுரை வீரன் காவலில் வைக்கப்பட வேண்டும் என்றார். காவலர்கள் முன்வந்தனர். பொம்மி கதறினாள். இல்லை என்று கதறினாள். வீரன் திரும்பி பார்த்தான். அவள் கண்களில் அளவில்லா பயம். அவன் மெதுவாக சொன்னான், அழாதே என்று. வீரா என்றாள். உண்மை தோற்காது என்று. அந்த வார்த்தைகள் பொம்மியின் இதயத்தில் ஒலித்தன. காவலர்கள் வீரனை அழைத்துச் சென்றனர். அவன் பின்னால் நடந்தான். தலை குனியவில்லை, கண்களில் பயமில்லை. ஆனால் அவனுக்கே தெரிந்தது, இப்போது தன்னை எதிர்த்து நிற்பது வெறும் மனிதர்கள் அல்ல, விதி. இரவு வந்தது. சிறை அறையில் வீரன் தனியாக அமர்ந்திருந்தான். வெளியில் மழை பெய்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு துளியும் ஒரு கேள்வியை கேட்டது போல. உண்மைக்கு ஏன் இவ்வளவு சோதனை என்று. அந்த நேரத்தில் சிறைவாசலில் மெதுவான காலடி சத்தம் கேட்டது. யாரோ வந்தார்கள். விளக்கின் ஒளியில் தெரிந்த முகத்தை பார்த்த வீரன் அதிர்ந்தான். அது சிறைச்சாலையின் குளிர்ந்த சுவர்கள் ஈரமாயிருந்தன. வெளியில் மழைத்துளிகள் மண்ணை தாக்கும் சத்தம் மட்டும் கேட்டது. அந்த இருண்ட சிறை அறையில் தனியாக அமர்ந்திருந்தான் மதுரை வீரன். அவன் முகத்தில் பயமில்லை, ஆனால் மனதில் 1000 சிந்தனைகள். நான் செய்தது நீதிக்காக போராடியது. அப்படி இருக்கையில் ஏன் இந்த நிலை? அவன் கண்களை மூடினான். பொம்மியின் முகம் நினைவுக்கு வந்தது. அவளின் சிரிப்பு, அவளின் கண்ணீர், அவளின் குரல். வீரா! அந்த நினைவு அவன் இதயத்தை வலிக்கச் செய்தது. அந்த நேரத்தில் டக் 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 என்று சிறைவாசலில் மெதுவான காலடி சத்தம் கேட்டது. வீரன் கண்களை திறந்து பார்த்தான். காவலன் கதவை திறந்தான். விளக்கின் மங்கலான ஒளியில் ஒரு உருவம் உள்ளே வந்தது. அவள் பொம்மி. அவள் முகம் கண்ணீரால் நனைந்திருந்தது. வீரன் எழுந்து நின்றான். பொம்மி, நீயா என்று கேட்டான். பொம்மி ஓடி வந்து கம்பிகளின் அருகில் நின்றாள். வீரா என்று அவள் குரல் உடைந்தது. சில நொடிகள் பேச முடியவில்லை. அவள் கண்ணீர் தடுக்க முடியாமல் வழிந்தது. நான் முயற்சி செய்தேன். மன்னரிடம் மீண்டும் பேச முயற்சி செய்தேன். ஆனால் யாரும் கேட்கவில்லை என்றாள். வீரன் மெதுவாக சொன்னான், அழாதே என்று. எப்படி அழாமல் இருப்பேன்? அவள் கம்பிகளை பிடித்து கொண்டாள். உங்களுக்கு அநியாயம் நடக்கிறது என்று சொன்னாள். வீரன் அவளை அமைதியாக பார்த்தான். உண்மை தாமதமாகலாம், ஆனால் தோற்காது என்றான். பொம்மி தலையசைத்தாள். இல்லை வீரா, எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள். எதற்கு என்று கேட்டான். அவள் கண்களில் நடுக்கம். நாளை அவர்கள் தீர்ப்பு சொல்லப் போகிறார்கள் என்றதும் வீரனின் முகம் அமைதியாக இருந்தது. அந்த அமைதியே பொம்மியை இன்னும் உடைத்தது. பொம்மி மெதுவாக சொன்னாள், நீங்கள் என்னோடு ஓடி வந்து விடுங்கள் என்று. வீரன் அதிர்ந்து கேட்டான், என்ன சொல்கிறாய் பொம்மி என்று. இங்கிருந்து தப்பிச் சென்று விடுவோம் என்று சொல்லியதும் அவள் மூச்சு திணறியது. இந்த நாட்டை விட்டு எங்காவது போய்விடலாம், நான் உங்களுடன் வருகிறேன் என்றாள். வீரன் சில நொடிகள் அமைதியாக நின்றான். பிறகு மெதுவாக சிரித்தான். அது வலியுடன் கலந்த சிரிப்பாக இருந்தது. பொம்மி, நான் ஓடிப்போனால் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்றான். எனக்கு மக்கள் வேண்டாம், நீங்கள் மட்டும் வேண்டும் என்றாள். அந்த வார்த்தை காற்றையே நிறுத்தியது. அவள் கண்ணீர் சிந்தியபடி சொன்னாள், நான் உங்களை இழக்க முடியாது என்று. வீரன் கம்பிகளின் அருகில் வந்து மெதுவாக சொன்னான், கேள் பொம்மி என்றான். பொம்மி அழுகையுடன் அவனை பார்த்தாள். நீதிக்காக வாழ்ந்தவன் அநியாயத்திலிருந்து ஓடக்கூடாது என்றான். ஆனால் இல்லை, அவன் குரல் உறுதியானது. நான் குற்றமற்றவன் என்ற உண்மை ஒரு நாள் வெளிவரும் என்றான். அந்த நேரத்தில் தூரத்தில் மின்னல் பிளந்தது. இடி முழங்கியது.
பொம்மி நடுங்கினாள். அவள் மெதுவாக கேட்டாள், வீரா, உங்களுக்கு மரணம் பற்றி பயமில்லையா என்று. சில நொடிகள் அமைதி. வீரன் வானத்தை நோக்கி பார்த்தான். பிறகு மெதுவாக சொன்னான், மரணம் எல்லோருக்கும் வரும் என்றான். அப்படியென்றால்? கேள்வி எப்போது என்பதல்ல. அவன் பொம்மியை பார்த்தான். எதற்காக வாழ்ந்தோம் என்பதே முக்கியம் என்றான். பொம்மி கதறினாள். நீங்கள் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள் என்றாள். வீரன் மெதுவாக சிரித்தான். ஏனெனில் நான் உண்மையை அறிவேன் என்று கூறினான். அந்த நேரத்தில் சிறைவாசலில் மீண்டும் காலடி சத்தம். ஒரு வயதான காவலர் விரைந்து வந்தார். அவரது முகத்தில் பதற்றம். வீரா என அழைத்தார். என்ன என்று கேட்டான். அவர் குரலை குறைத்து கொண்டு சொன்னார், இன்று இரவு மன்னரின் இரகசிய ஆலோசனை நடந்தது என்று. வீரனின் கண்கள் கூர்மையானது. என்ன தீர்மானம் என்று கேட்டான். காவலர் தயங்கினார். பொம்மி மூச்சை நிறுத்தி நின்றாள். அவர் மெதுவாக சொன்னார், நாளைய தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்காது என்று. பொம்மியின் உடல் நடுங்கியது. என்ன அர்த்தம்? காவலர் கண்களை தாழ்த்தினார். சதியாளர்கள் வெற்றி பெற்றுவிட்டார்கள் என்றார். அமைதி, ஒரு கனமான அமைதி. பொம்மியின் உதடுகள் நடுங்கின. இல்லை, காவலர் மெதுவாக சொன்னார், நாளை காலை இறுதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்று. பொம்மியின் உலகமே உடைந்தது. அவள் மண்டியிட்டு அழுதாள். இல்லை, இது முடியாது என்று. வீரன் மட்டும் அமைதியாக நின்றான். ஆனால் அவன் கண்களில் முதல் முறையாக ஆழமான வலி தெரிந்தது. அவன் மனதில் ஒரு கேள்வி, இது உண்மையிலேயே முடிவா என்று. அதே நேரத்தில் அரண்மனையின் இருண்ட பகுதியில் சதி செய்த அமைச்சர்கள் சிரித்து கொண்டிருந்தனர். நாளையுடன் மதுரை வீரன் முடிந்தான் என்று. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, வீரர்கள் மரணத்தால் முடிவதில்லை, அவர்களின் வரலாறு அப்போதுதான் தொடங்குகிறது என்று. விடியல் உதித்தது. ஆனால் அந்த காலையில் மதுரை நகரம் வழக்கம்போல் விழித்தெழவில்லை. ஏதோ பெரும் துயரம் காத்திருக்கிறது என்ற உணர்வு மக்களின் மனதில் பரவியிருந்தது. அரண்மனை முன்பு மக்கள் திரண்டனர். ஏழைகள், வணிகர்கள், வீரர்கள், பெண்கள், முதியவர்கள் என அனைவரும் திரண்டிருந்தனர். ஒரே கேள்வி, இன்று என்ன தீர்ப்பு? யாருடைய முகத்திலும் சிரிப்பு இல்லை, பதற்றம் மட்டுமே இருந்தது. அரசவையின் பெரிய மண்டபம் நிரம்பி இருந்தது. மன்னர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அமைச்சர்களின் முகத்தில் மறைக்கப்பட்ட வெற்றி. அந்த நேரத்தில் காவலர்கள் ஒருவரை அழைத்து வந்தனர். அவர் மதுரை வீரன். கைகளில் சங்கிலி இருந்தாலும் தலை குனியவில்லை. அவன் நடை இன்னும் வீரமாயிருந்தது. மக்கள் அவனை பார்த்ததும் கண்ணீர் விட்டனர். அவர் துரோகி இல்லை, அவர் நம்மை காப்பாற்றியவர் என்று குரல்கள் மெதுவாக எழுந்தன. ஆனால் மண்டபத்தின் கனமான அமைதி அவற்றை அடக்கியது. மன்னர் எழுந்து நின்றார். அவரது முகம் கல்லை போல கடினம். அவரது குரல் முழங்கியது. மதுரை வீரா என்றார். அரசே என்றான். விசாரணை முடிந்தது என்றதும் அமைதி நிலவியது. ஒரு நொடி கூட யாரும் மூச்சு விடாதபடி இருந்தனர். மன்னர் தொடர்ந்தார். உன் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளும் அரச விதிகளை மீறிய செயல்களும் நிரூபிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. அந்த வார்த்தைகள் மக்கள் இதயத்தை கிழித்தன. வீரன் மட்டும் அமைதியாக இருந்தான். மன்னர் கண்களை மூடி ஒரு நொடி நின்றார். பிறகு அந்த தீர்ப்பை சொன்னார். உனக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது என்று. அந்த வார்த்தை இடியாய் விழுந்தது. மக்கள் கதறினர். இல்லை, இது அநியாயம். சில பெண்கள் அழுதனர். முதியவர்கள் கண்ணீர் வடித்தனர். அரண்மனை முழுவதும் துயர அலறல். அந்த நேரத்தில் ஒரு குரல் இல்லை என்று கேட்டது. அனைவரும் திரும்பி பார்த்தனர். அவள் பொம்மி. அவள் ஓடி வந்து மன்னரின் முன் விழுந்தாள்.
அரசே, தயவு செய்து வேண்டாம் என்றாள். அவள் கண்ணீர் துடைக்காமல் கதறினாள். அவர் குற்றமற்றவர் என்றாள். மன்னரின் முகம் தளர்ந்தது. ஒரு நொடி மனிதநேயம் வெளிப்பட்டது. ஆனால் சதியாளர்கள் உடனே இடைமறித்தனர். அரசே, தீர்ப்பு வழங்கப்பட்டுவிட்டது. அரச நீதியை மாற்ற முடியாது என்றனர். மன்னரின் மனம் மீண்டும் கடினமானது. பொம்மி வீரனை நோக்கி திரும்பினாள். வீரா என்றாள். அவளின் குரல் உடைந்து போனது. அவள் அழுதபடி கேட்டாள். ஏதாவது சொல்லுங்கள், தயவு செய்து ஏதாவது சொல்லுங்கள் என்றாள். அனைவரும் வீரனை பார்த்தனர். அந்த நேரத்தில் கூட அவன் கண்களில் பயமில்லை. அவன் மெதுவாக சிரித்தான். அது உலகத்தை அமைதிப்படுத்தும் சிரிப்பு போல இருந்தது. அவன் சொன்னான், அழாதே பொம்மி என்று. அவள் கதறினாள். எப்படி அழாமல் இருப்பேன் என்றாள். வீரன் மெதுவாக சொன்னான், உண்மையை கொல்ல முடியாது என்று. மக்கள் அமைதியாகினர். ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களின் இதயத்தில் பதிந்தது. வீரன் மன்னரை நோக்கி பார்த்தான். அரசே, நான் உங்களை குறை சொல்லவில்லை என்றான். மன்னர் அதிர்ந்தார். நீ என்று கேட்டார். ஏனெனில் நீங்கள் பார்த்தது பொய்யான சாட்சி என்றதும் அவன் குரல் உறுதியானது. ஆனால் ஒரு நாள் உண்மை உங்களை தேடி வரும் என்றான். மன்னரின் கண்களில் முதல் முறையாக குழப்பம் தெரிந்தது. வீரன் தொடர்ந்தான். நான் இந்த மண்ணுக்காக வாழ்ந்தேன், இன்றும் அதற்காகவே இறக்கிறேன் என்றான். அரசவையில் பலர் அழுதனர். தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டிய நேரம் நெருங்கியது. காவலர்கள் வீரனை அழைத்துச் சென்றனர். மக்கள் வழியெங்கும் நின்று அழுதனர். சிலர் மண்ணில் விழுந்தனர். சிலர் கைகளை உயர்த்தி பிரார்த்தித்தனர். அம்மா, இந்த அநியாயத்தை நிறுத்து என்று. பொம்மி நடக்க முடியாமல் தடுமாறினாள். அவள் வீரனை நோக்கி கையை நீட்டினாள். வீரா என்றாள். வீரன் கடைசியாக திரும்பி பார்த்தான். அவள் முகம், அவள் கண்ணீர், அவள் காதல் அனைத்தையும் மனதில் பதித்து கொண்டான். தண்டனை மேடை முன் வந்தான் வீரன். வானம் திடீரென கருமையாக மாறியது. காற்று பலமாக வீசியது. மின்னல் பிளந்தது. இயற்கையே நடுங்கியது போல. அந்த நேரத்தில் வீரன் கண்களை மூடினான். அவன் உதடுகள் மெதுவாக நகர்ந்தன. இந்த மண்ணை நான் விட்டு சென்றாலும் இந்த மக்களை நான் காப்பேன் என்று அந்த வார்த்தைகள் காற்றில் கலந்தன. ஆனால் அடுத்த சில நொடிகளில் நடக்கப்போவது மதுரையின் வரலாற்றையே மாற்றப் போகிறது. மரணம் ஒரு முடிவு அல்ல, ஒரு தெய்வத்தின் பிறப்பு. தண்டனை மேடை முன் நின்றிருந்தான் மதுரை வீரன். அந்த நேரத்தில் வானம் முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்திருந்தன. காற்று கொந்தளித்தது. மின்னல் வானத்தை பிளந்தது. இயற்கையே ஏதோ சொல்ல முயல்கிறது போல இருந்தது. மக்கள் மூச்சை அடக்கி நின்றனர். அனைவரின் கண்களிலும் கண்ணீர். ஒரே ஒரு கேள்வி, நீதிக்காக வாழ்ந்தவன் இப்படி முடிவடைய வேண்டுமா என்றுதான். காவலர்கள் தங்கள் கடமையை நிறைவேற்ற முனைந்தனர். ஆனால் அவர்களது கைகளே நடுங்கின. ஏனெனில் அவர்கள் முன்னால் நின்றவன் குற்றவாளி அல்ல என்பதை அவர்களுக்கே தெரிந்தது. ஒரு வயதான காவலன் கண்ணீர் துடைத்தான். மன்னிக்கவும் வீரா என்றான். வீரன் மெதுவாக சிரித்தான். நீங்கள் உங்கள் கடமையை செய்கிறீர்கள் என்றான். அவன் குரலில் கோபமில்லை, பலி இல்லை, அமைதி மட்டும். அந்த அமைதி அங்கே இருந்த அனைவரையும் உடைத்தது. தூரத்தில் கதறிய குரல், வீரா வீரா என்று. பொம்மி கதறி அழுதாள். அவள் காவலர்களை தாண்டி ஓடி வந்தாள். கண்ணீர் பெருக்கெடுத்து வழிந்தது. இல்லை இல்லை, இது நடக்கக்கூடாது என்றாள். அவள் வீரனின் காலடியில் விழுந்தாள். என்னை விட்டு போகாதீர்கள் என்றாள். அந்த குரலை கேட்ட மக்கள் கூட கதறினர். வீரன் மெதுவாக குனிந்து அவளை நோக்கி பார்த்தான். அவன் குரல் மெல்லியது. பொம்மி என்றான். வீரா, நான் என்ன செய்வேன்
என்று சொல்லி அழுதாள். நீங்கள் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் என்றாள். வீரன் சில நொடிகள் அமைதியாக இருந்து பிறகு மெதுவாக சொன்னான், காதல் உடலை தாண்டி வாழும் என்று. பொம்மி கதறினாள். நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொன்னாள். வீரன் சிரித்தான். நான் எங்கே போகிறேன்? அவள் அதிர்ந்து பார்த்தாள். வீரன் வானத்தை நோக்கி சொன்னான், இந்த மண்ணின் ஒவ்வொரு காற்றிலும் இருப்பேன், ஒவ்வொரு கோயில் மணியிலும் இருப்பேன், நீதிக்காக அழைக்கும் ஒவ்வொரு குரலிலும் இருப்பேன் என்று சொன்னான். அந்த வார்த்தைகள் அங்கே இருந்த மக்களின் இதயத்தில் தீயாய் பற்றின. அந்த நேரத்தில் தண்டனை நிறைவேற்றப்பட்டது. மக்கள் ஒரே நேரத்தில் கதறினர். வானம் இடியோசையால் முழங்கியது. மின்னல் பூமியை தொட்டது போல தெரிந்தது. காற்று புயலாக வீசியது. அந்த நொடி இயற்கை முழுவதும் துயரம் அனுபவித்தது போல பொம்மி தரையில் விழுந்தாள். வீரா என்று கத்திக்கொண்டே. அவளின் குரல் வானத்தை கிழித்தது. அதே நேரத்தில் அரண்மனையில் அசாதாரண சம்பவங்கள் தொடங்கின. விளக்குகள் தானாக அணைந்தன. கோயில் மணி யாரும் அடிக்காமல் ஒலித்தது. மக்கள் நடுங்கினர். இது என்ன என்று. சாமியாடிகள் ஒரே குரலில் சொன்னார்கள், அநியாயம் நடந்துவிட்டது. ஒரு வீரனை மனிதர்கள் கொன்றுவிட்டார்கள். ஆனால் அவர் இறக்கவில்லை. அவர்கள் குரல் உயர்ந்தது, அவர் தெய்வமாக எழுந்திருக்கிறார் என்று. அந்த செய்தி தீயாய் பரவியது. மதுரை முழுவதும் ஒரே பேச்சு, மதுரை வீரன் இன்னும் நம்முடன் இருக்கிறார் என்று. கிராம மக்கள் ஒன்று சேர்ந்தனர். அவருக்காக சன்னதி கட்டினர், மலர்கள் சூட்டினர், தீபம் ஏற்றினர். முதல் முறையாக மக்கள் கூவி அழைத்தனர், அருள்வா மதுரை வீரா என்று. காற்று பலமாக வீசியது. தீபம் அணையவில்லை. அவர்கள் நம்பினர், அவர் வந்துவிட்டார், காவல் தெய்வமாக, நீதியின் சின்னமாக, அநியாயத்திற்கு எதிரான சக்தியாக என்று. ஆண்டுகள் கடந்தன, நூற்றாண்டுகள் கடந்தன. ஆனால் பெயர் அழியவில்லை. இன்றும் தமிழ்நாட்டின் பல ஊர்களில் மதுரை வீரன் காவல் தெய்வமாக வணங்கப்படுகிறார். மக்கள் நம்புகிறார்கள், அநியாயம் நடந்தால் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், உண்மைக்காக போராடினால் அவர் துணையாக இருப்பார். இந்த கதையின் பாடம், வீரம் என்பது வெறும் வாழ்வீச்சு அல்ல, நீதிக்காக நிலைத்திருக்கும் மனம்தான் உண்மையான வீரியம். காதல் என்பது சேர்ந்து வாழ்வது மட்டுமல்ல, உயிர் பிரிந்தாலும் நினைவில் நிலைத்திருப்பதுதான் உண்மையான காதல். மதுரை வீரன் நமக்கு சொல்லிச் சென்ற மிகப்பெரிய உண்மை, உடல் அழியலாம், ஆனால் உண்மையும் நற்பெயரும் அழியாது என்பதுதான் அது. இதுவே மதுரை வீரனின் அமர காவியம். ஒரு மனிதனின் கதை அல்ல, மக்களின் இதயத்தில் தெய்வமாக வாழும் ஒரு வீரனின் வரலாறு.